इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं तत्त्वं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुभं गौरवं महान्तं गोविन्द योगीन्द्रं दास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य रूपवादं च हस्तामलकं च शिष्यं हम तोणकं वाक्यकारमन्यानस्वद्गुरुं सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्यपादैः कृत मंत्र मातृका पुष्पमालास्तमம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகமானது 14வது ஸ்லோகம். लक्ष्मीः मौक्तिक लक्ष्यकल्पित सितछत्रं तु दत्ते रसात् इन्द्राणी चरतिश्च चामरवरे दत्ते स्वयं भारती वीणां येन विलोचनाः सुमनसां नृत्यन्ति तद्रागवत् भावैः आङ्गिक सात्विकैः स्फुटरसं मातस्तथा कर्ण्यताम्। लक्ष्मी मौक्तिक लक्ष्य कल्पित सित छत्रम அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 14வது ஸ்லோகம் இது. பஞ்சதசி மந்திரத்தினுடைய 14வது எழுத்து, 14வது பீஜம். அது என்ன பீஜம் அப்படின்னா லம் எனக்கூடிய பீஜம். அதை சொல்லுவதற்காக இதற்கு முன்னாடி அதே கிரமத்திலேயே 15 அக்ஷரத்துல 15 வார்த்தைகள் ஆரம்பிச்சார். கல்லோல அப்படின்னு ககாரத்துல, ஏனாங்கான ஏனாங்கான அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஏனாங்க அனல பானு மண்டல லசத்து அப்படின்னு ஏன்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஈல ஆரம்பிச்சார், ஈசானாதிபத்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லக்ஷ்யே யோகி ஜனஸ்ய அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் முதல் கூட்டத்தினுடைய எண்டாக ஹ்ரீங்காராங்கித மந்திர லட்சித அப்படின்னு ஆரம்பிச்சார் சொன்னார். அதற்கு பிறகு 6வது ஸ்லோகத்துல ஹம்சைஹி ஹகாரத்துல ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு 7ல சர்வாங்கே அப்படின்னு சகாரத்துல ஆரம்பிச்சார். 8வதுல கல்ஹாரோத்பல மல்லிகா மருவ கைஹின்னு ககாரத்துல ஆரம்பிச்சார். 9வது ஸ்லோகத்துல அகாரத்துல ஹந்தாரம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு இல்லையா லகாரத்துல லக்ஷ்மி உஜ்வலயாமி ரத்ன நிவஹ உத்பவ தொத்தரே மணி மந்திரே அப்படின்னு ஆரம்பிச்சார். பாஸ்வத்தரே மந்திரே அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்புறம் ஹ்ரீங்காரேஸ்வரி சப்தஹாடக கிருதைஹின்னு 11வது ஸ்லோகத்துல 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். இப்படி 2வது கூட்டத்தை சொன்னார். அதற்கு பிறகு தச்சாயைஹி வரகேதகி அப்படின்னு ஆரம்பிச்சார். 12வது அக்ஷரமாக சகாரம். அதற்கு பிறகு 13வது ஸ்லோகத்துல கன்யாபிஹி கமனீய காந்திபிஹி அப்படின்னு ஆரம்பிச்சார். அகாரத்துல ஆரம்பிச்சார். இப்போ 14வது ஸ்லோகத்துல லகாரத்துல ஆரம்பிக்கிறார். அதுல என்ன ரகசியார்த்தம்? பஞ்சதசி மந்திரத்தினுடைய 14வது அக்ஷரமானது லம் எனக்கூடிய பீஜம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து ஹ்ரீங்காரத்தோட 3 கூட்டமும் முடிவடைகிறது. 15 அக்ஷரத்துக்கு 15 ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு 2 ஸ்லோகத்துல பலஸ்ருதியை சொல்ல போறார். என்ன பலஸ்ருதி? அந்த பெரிய மந்திரமாக இருக்கக்கூடிய தீட்சையெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாரும் உபாசிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை பாமர ஜனங்களுக்கும் போக வேண்டும் என்ற ஒரு பெரிய கருணையினால ஆச்சாரியார் இப்படி அந்த அக்ஷரங்களையும் அந்த பூஜா முறையையும் பண்ணா
அக்ஷரங்களை சொன்ன மாதிரியும் ஆச்சு, பூஜை பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துல பெரிய உபகாரம் பண்ணார். இதை படிக்க படிக்க யாருக்கும் தெரியாத ஒரு சமாச்சாரம் நம்ம அறியாமையே நாம ஸ்ரேயஸுக்கு வழிவகுக்கிற மாதிரி அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டு வேதாந்தத்துல ஒரு ருச்சி வரக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா ஸ்தவம். அதுல நம்ம எப்படி அதை பண்ணார் அப்படின்னாக்க, முதல்ல ஸ்ரீபுரத்துல அம்பாள் இருக்காருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அம்பாளுடைய வடிவத்தை சொன்னார். அதற்கப்புறம் பாத்தியம் சமர்ப்பியாமி, அர்க்கியம் சமர்ப்பியாமி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்நானம் சமர்ப்பியாமி பார்த்தோம். அதுக்கப்புறம் புஷ்பமாலாம் சமர்ப்பியாமி, புஷ்ப பூஜையாமி பார்த்தோம். அதுக்கப்புறம் தூபம் தரிசையாமி, தீபம் தரிசையாமி, அது ரெண்டுத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நைவேத்தியத்தை பார்த்தோம். இப்படி அதுக்கு பிறகு தாம்பூலத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு கற்பூர ஹாரத்தியை பார்த்தோம். அது வரைக்கும் இப்ப பார்த்திருக்கோம். இப்போ கற்பூர ஆரத்தி ஆனவோட பிறகு என்ன பண்ணுவோம் நம்ம? சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, வஜனம் வீஜயாமி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ராஜோபச்சாரங்கள். அம்பாள் மகாராஜ்ஞி இல்லையா? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞியாக இருக்கக்கூடியவளா இருக்கிறதுனால அம்பாளுக்கு ராஜோபச்சாரங்கள் பண்றது அப்படின்ற விஷயத்தை இப்ப கையில எடுத்துட்டு இருக்காரு. லக்ஷ்மி மௌக்திக லக்ஷ கல்பித சித சத்திரம் அப்படின்னாரு. லக்ஷ்மி தேவியானவள் மௌக்திக லக்ஷ கல்பித சித சத்திரம் து தத்தே அப்படின்னாரு. தூ லக்ஷ்மி தூ லக்ஷ்மி தூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மியோ என்றால் என்ன பண்ணா, அங்க அம்பாள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு மௌக்திக லக்ஷ கல்பித, மௌக்திகங்கள் அப்படின்னா முத்துக்கள். அது எப்படிப்பட்ட முத்துக்கள் அப்படின்னா, லட்சக்கணக்கான முத்துக்களோட அலங்கரிக்கப்பட்டதான ஒரு சித சத்திரம். சத்திரம்னா கொடை. சித சத்திரம் அப்படின்னா வெண்கொடை அர்த்தம். இந்த வெண்குடைக்கு நம்ம சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல பெரிய ஸ்தானம் சரியா? அது மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாத்தீங்கன்னா, ராஜாவானவர் ஜெயிச்சா வெண்குடையை எடுத்து கொண்டு வருவார் அப்படின்னு அர்த்தம். அந்த நம்ம சத்திரம் சமர்ப்பியாமின்னு சொல்லும் போது நம்ம நினைக்க வேண்டியது, அந்த ராஜா வெற்றி கழிப்போட அந்த வெண்குடையில வரார் அப்படின்னு சொல்றது வழக்கம். கிங்ஸனுடைய விக்டரி சிம்பலானது வெண்குடையானது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இது புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட் எல்லாருக்குமே இந்த வெண்குடைக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. நம்ம இந்து கல்ச்சர்ல இருக்க மாதிரி ராஜாக்கள் இருக்கிற இடத்தெல்லாம். அது மட்டும் இல்ல, வாஜபேயாதி யாகங்கள் பண்ணான்னாக்கா என்ன பண்ணுவாங்க, ராஜாவானவர் அந்த முடிகிற நாள் அன்னைக்கு அவரே கொடை பிடிப்பார் அந்த யாஜிக்கு. அதுக்கப்புறம் அவர் வாஜபேய யாஜி அப்படின்னு குண்டலங்கள்லாம் போட்டுட்டு அவருக்கு ஒரு தனி ஸ்தானம் இருந்தது நம்ம ஊர்ல. வாஜபேயி அப்படின்னு சொன்னாருனாக்கா அப்படி ஒரு ராஜாவே வணங்கக்கூடிய, ராஜா எங்க இருந்தாலும் யாராவது வாஜபேயம் பண்ணாருனாக்க அந்த வெண்குடையை எடுத்துன்னு வந்துருவாங்க. இப்போ அதெல்லாம் யாருக்கும் சிக்னிபிகன்ஸ் தெரியறதில்ல. அதனால இப்ப என்ன பண்றாங்க, மடத்திலேயே அரேஞ்ச் பண்ணி யாராவது வாஜபேயம் பண்ணாருனாக்க இவாளும் மடாதிபதிகளும் ராஜாவுடைய ஸ்தானத்துல இருக்கிறதுனால பராக்னு அவளுக்கும் சிம்ஹாசனாபிஷிக்தர்களாக இருக்கிறதுனால அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இப்பவும் வெண்குடையை கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. எதுக்கு ஒண்ணு, அந்த வெண்குடைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குன்றது நம்ம ஆச்சாரியாருடைய ஸ்லோகத்துல இருந்து தெரியுது. லக்ஷ்மி தேவிய அம்பாளுக்கு லட்சக்கணக்கான முத்துக்கள்னால அலங்கரிக்கப்பட்ட கல்பிதமாக இருக்கக்கூடிய சிதம் அப்படின்னாக்க வெள்ளை, சித சத்திரம், இந்த வெண்குடையை ரசாத்து தத்தே அப்படின்னாரு. அது என்ன ரசாத்து தத்தே அப்படின்னா, பிரீத்தியோட அம்பாள் பிடிக்கிறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்பாளை பார்த்தா பக்கத்திலேயே வெண்குடையை எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்படி அம்பாள் நினைச்சு பாருங்க நீங்க. சாட்சாத் மகாலட்சுமி தேவிய சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவள், அந்த சண்டிகா லலிதா பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய மகாபட்டாரிகாவா இருக்கக்கூடிய அந்த மகாராஞ்சிக்கு அவளே வெண்குடம் வீசுகிறாள். சரி, அவள் வெண்குடம் வீசுகிறாள். இவர்கள் நம்ம இந்திராணீச்ச ரதிஷ்ச சாமரவரே. அடுத்தது நீங்க என்ன சொல்றீங்க? சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி. சமரி அப்படின்னு ஒரு மான் வகை அப்படின்னு சொல்றான். அது என்ன பண்றேன், இங்க இப்போ மாடர்ன் லிட்ரேச்சர்ல யாக் அப்படின்னு சொல்றாங்க.
அதனுடைய ஒரு வால், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு முடி இருக்கு இல்லையா, அதுதான் அதுல பண்ணக்கூடியதுதான் இந்த சாமரம் அப்படின்றது. இது பெரிய பெரிய ராஜாக்களினுடைய சிம்பல். அதை என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் முக்கியமான அவர்கள்லாம் ராஜாவுக்கு சாமரம் வீசது அப்படின்னு பேரு. அது அவருடைய மரியாதையை ராஜாவுக்கு காண்பிப்பதற்காக பெரியவர்கள் எல்லாம் பண்ணுவார்கள் இல்லையா. அப்படி இந்திராணியும் ரதி தேவியும், இந்திரனுடைய ஆத்துக்காரியாக இருக்கக்கூடியவள் இந்திராணி, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். இந்திரனுடைய ஆத்துக்காரி இல்லையா இந்திராணி அப்படின்னு பேரு. அவள் மன்மதனுடைய அழகுக்கு மன்மதன், அப்படி மன்மதனுடைய ஆத்துக்காரியா இருக்கக்கூடிய ரதி தேவி. இவா ரெண்டு பேரும், இந்திராணியும் ரதி, ரெண்டு பேரையும் அம்பாளானவள் காப்பாத்திருக்கா. அது கவனிக்கணும் இல்ல. நகுஷன் ஒருத்தர்கிட்ட இருந்து ப்ராப்ளம் வந்தது. அந்த இந்திரனானவன் போய் ஒளிஞ்சிட்டா. அப்புறம் இந்திராணி தான் போய் அம்பாள் கிட்ட அழுததுனால அப்புறம் கண்டுபிடிச்சு இந்திரனை கொண்டு வந்து சேர்த்தாள் அம்பாள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி மன்மதனை சிவபெருமான் அரநேத்ராக்னி சந்தட்ட காமன சஞ்சீவன ஔஷதியாக இருந்து கொண்டு பண்ணதுனால ரதி தேவி இவா தன்னுடைய நன்றியை காமிக்கணும். ரெண்டு பேரும் இந்திராணியும் ரதியும் இன்னைக்கு அவர்கள் ஆத்துக்காரோட சௌக்கியமாக இருந்து கொண்டு இருப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு ரெண்டு பேரும் சாமரவரே, வரே அப்படின்னா வசத்தியான, பிரம்மவித் வரன் அப்படின்னா ரொம்ப தத்சவித்தர் வரேன்யம், வரம்னாக்க சிறந்த, மிகச்சிறந்த சாமரத்தை இரண்டு பேரும் வீசுகிறார்கள், இந்திராணியும் ரதியும். லக்ஷ்மி அங்க வெண்குடையை பிடிக்கிறாள். ஸ்வயம் பாரதி வீணாம், ஸ்வயம் பாரதி தான் என்ன பண்றா, வாக்தேவியா இருக்கக்கூடிய சரஸ்வதியானவள் அவர் என்ன பண்றாள், அங்க நிஜசல்லாப மாதுரிய வினிர்பஸ்தித கச்சதி அப்படின்னு ஒரு நாமா. அவர் என்ன பண்றா, ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அவளுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சிவ லீலைகளை எல்லாம் பாடிக்கொண்டே இருப்பாள் அந்த சரஸ்வதியானவள். அப்படி பண்ணி கொண்டு இருக்கும்போது அதை ரொம்ப ரசித்து கொண்டே இருப்பாள். அம்பாளுக்கு என்ன வேலை அப்படின்னு நமக்கு சௌந்தரிய லகரி படிச்சா தெரியுது. சிவனுடைய லீலைகளை எல்லாம் வீணையில பாடி அவ வாசித்து காண்பிப்பாள். அதை கண்டு தன்னுடைய ஆத்துக்கார் போல கேட்டு அப்படியே ரொம்ப ரசித்து கொண்டே இருப்பாள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுல இந்த வீணைக்கு பேரு கச்சபி அப்படின்னு நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தின் மூலமா தெரியுது. சரஸ்வதியினுடைய வீணைக்கு பேரு ரஜினி, தும்புருவனுடைய வீணைக்கு பேரு பிருகதின்னு பேரு, நாரதனுடைய வீணைக்கு கலாவதி அப்படின்னு பேரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு அந்த வீணைக்கு அப்படி ஒரு கந்தர்வர்களுக்கு விஸ்வாவசு அப்படி இந்த வருஷத்தின் நேம்ல இருக்கிறது அது ஒரு வீணை பெயர் இல்லையா. இப்படி கந்தர்வர்கள் வைத்துக்கண்ண இப்படி இருக்கு. இதே விஷயமானது சௌந்தரிய லகரியில சொல்லியிருக்கு. சௌந்தரிய லகரியில அவர் சொல்லும் பொழுது என்னதுன்னா, விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே துவயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே ததீயைர் மாதுர்யைஹி அபலிபித தந்திரி கலரவா நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலேன விபுருதம். அம்பாள் என்ன பண்ணிட்டா, இந்த சிவனுடைய வேலைகள்லாம் விபஞ்சியா காயத்ரி, விபஞ்சியான வீணையினால இல்ல விபஞ்சி எனக்கூடிய வீணையினால் அப்படியே இருக்கு. விபஞ்சியா காயந்தி இல்லையா. இப்படி அதுல அம்பாளானவள் பசுபதியினுடைய பசுபதேகே அபதானம் அவருடைய லீலைகளை எல்லாம் வாசிச்சு காமிச்சா. அப்போ ஆரம்பிச்ச உடனே ரொம்ப அழகா இருந்ததுனால அம்பாள் என்ன பண்ண, ஆஹா அப்படின்னு சபாஷ் அப்படின்னு அப்படி வாயை திறந்து இனிமையா நிஜசல்லாப மாதுரிய இல்லையா அப்படி சொன்ன உடனே என்ன மாதுரியம், இந்த வார்த்தைக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பாடலாமா, இது என்ன வாய்ஸ், இந்த வாய்ஸுக்கு முன்னாடி என்னுடைய வாய்ஸ் எல்லாம் வீணையை நிறுத்திட்டு உரையில போட்டு விட்டான், சோலேன்னு மூடிட்டான் அப்படின்னு ஒரு அலங்காரமாக சொல்லியிருக்கார். இப்படி பாரதியானவள் தன்னுடைய வீணையை வாசித்தார். சரி, ஏன விலோச்சனா சுமனசாம், சுமனசாம் அப்படின்னாக்கா
தேவர்கள் அப்படின்னு வாகி சாத்தியா சுமனசகா சர்வார்த்தான் உபக்கிரமே, ரொம்ப பாப்புலரான ஸ்லோகம் இல்லையா? சுமனசகான தேவர்கள், அவர்களுடைய ஏன விலோச்சனாகா, ஏனம் அப்படின்னாக்கா மான், அழகிய மான், விலோச்சனாகா அழகிய கண்ணை உடையது எது? மான் இல்லையா? இதுல சொல்லும் பொழுது, ரகுவம்சத்துல சொல்லும் பொழுது, திலீபன் தன்னுடைய ஆத்துக்காரி சுதக்ஷனாவ அப்படி ரதத்துல கூப்பிட்டு போயிட்டு இருக்கா வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு. போது எதுக்க இந்த மயில் மானு எல்லாம் ரோட்ல வந்து ராஜா போகும்போது பாக்குறது. அந்த மயில அந்த மானுடைய கண்ணெல்லாம் பார்த்த உடனே ராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு, இது நடாத சுதக்ஷனா அங்க வந்திருக்காளான்னு திருப்பி அப்படி ஒரு தடவை செக் பண்ணிட்டாரு. சுதக்ஷனா கண்ணு மாதிரியே இருக்க இதெல்லாம் அப்படின்னா என்ன? அழகிய கண்கள் அப்படின்றது. ஏன விலோச்சனாக மானை போன்ற கண்களை உடைய சுமனசாம் தேவர்களுக்கு சேர்ந்ததான தேவஸ்திரிகள் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சுமனாகா லோச்சனாகா நிருத்தியந்தி, அவர்கள்லாம் நிருத்தியந்தி டான்ஸ் ஆடுறார்கள். எப்படி ஆடுறார்கள் அப்படின்னாக்க, தேவர்களுடைய மான் போன்ற கண்ணுடைய அந்த தேவதைகள்லாம் எப்படி டான்ஸ் ஆடுறா அப்படின்னாக்க, தத்ராகவத்து பாவைஹி, அந்தந்த ராகத்துக்கு சேர்ந்த மாதிரி என்ன ஜம்முன பாடுகிறார்கள், அந்தந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுகிறார்கள். அது மித்தில சாத்விகைஹி ஆங்கிகம், சாத்விகமாக இருந்து கொண்டு அந்த அங்கங்களின் சேஷ்டைகளுக்கு பேர் ஆங்கிகம் அப்படின்னு பேரு. இவர்கள் சாத்வீகமான அங்க சேஷ்டங்களை எல்லாம் சொல்லி பாவைஹி ஸ்புடரசம், ஸ்புடரசம் அப்படின்னாக்க இந்த ரசங்களை எல்லாம் நன்கு வெளிப்படுத்துகிறார்கள். நவரசங்கள் இருக்கு இல்லையா? சிங்காரம், ஹாஸ்யம், கருணா, ருத்ரம், வீண, ரௌத்ரம், வீரம், பயானகம், பீபத்சம், அத்புதம், சாந்தம் அப்படின்னு 9 ரசங்களையும் ஒரு நல்ல நிருத்தியத்துக்கு பரதநாட்டியம் ஆடுகிறார்கள். அப்படின்னா அதுக்கு அழகு என்னன்னா, இந்த 9 பாவத்தையும் காண்பிக்கக்கூடியது. அதான் பரதநாட்டியத்தினுடைய ஒரு பரதர் அப்படிதான் எழுதியிருக்காரு. இந்த 9 ரசத்தையும் அவர்கள் அந்த டான்ஸ்லயே அங்க சேஷ்டைகள் மூலமாகவே, அங்க விநியாசங்கள் மூலமாக அதை புரிய வைக்கணும் அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இல்லையா? அது ஒரு அவளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு குதிரைகள், அதனுடைய அங்க சேஷ்டைகள் இதெல்லாம் வைத்துக் கொண்டு ஆடுவதுன்றது அந்த நாட்டியக்காரனுடைய ஒரு 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 எக்ஸ்பர்டைஸ். அது அதோட சேர்த்து தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் ஸ்புடரசம், இந்த நவரசங்களையும் காண்பித்து கொண்டு அந்தந்த பாட்டுக்கு ராகத்துக்கு தகுந்த மாதிரி தத் ராகவத்து பாவைகி ஆங்கிக சாத்விகைகி, சாத்விகமான அது கஜாமுச்சான்னு ஆடுறது கிடையாது, சாத்வீகமான அங்க சேஷ்டைகள் எல்லாம் பண்ணி அப்படி மனசை கொள்ளை கொள்ளுகிற மாதிரி அப்படி பண்ணி கொண்டு அம்பாளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்களே. இதெல்லாம் பார்க்கலையே அம்பாளே மாதகா தது ஆகர்ணியதாம், அதை நீங்கள் தயவு செய்து கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், நீங்கள் பார்த்து அனுகிரகிக்க வேண்டும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் நம்ம என்ன பண்றோம், டைம் ஆயிடுச்சுன்னு சத்திரம் சமைக்காமி சாமரம் சமைக்காம கிடுகிடு நிறுத்து அச்சதையினால அம்பாள் மேல ஒரு அடி த்ரோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி ரசிக்கணும். ஆச்சாரியால் நமக்கு கத்து கொடுக்குறாரு இல்லையா? இப்படி லட்சுமி கொடை பிடிக்கிற மாதிரியும், அங்க இந்திராணியோ ரதியும் சேர்ந்து அவளுக்கு சாமரம் போடுற மாதிரியும், சரஸ்வதியானவள் வீணையில சிவலீலைகளை எல்லாம் அப்படி பாடுற மாதிரியும், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தேவலோகத்து ஸ்ரீகள்ல அழகான நாட்டியங்கள், விதவிதமான முதிரைகள் காமிச்சு அங்க சேஷ்டைகளை எல்லாம் காமிச்சு அப்படி பண்ணிக்கிற மாதிரி நினைக்க வேண்டும். இப்படி நான் பக்தியோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன், மனசனாலதான் இதெல்லாம் கம்பிங்க பண்ணேன். என்ன போய் எல்லாரையும் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பெரிய நாட்டிய எல்லாம் எடுத்துக்கூடக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள மனசு இருக்கு, அந்த மனசனால இது எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், ஸ்ரீகுரு ஆகர்ணியதாம், கேட்டு மகிழுங்கள் அப்படின்னு உன்னுடைய பிரீத்தியின் பொருட்டு இது எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா? அவர் நம்ம முதல் ஸ்லோகத்தெல்லாம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய அந்த பிரீத்தியின் பொருட்டு இது எல்லாத்தையும் சந்துட்டையே கல்பதாம், தொம் சந்துட்டையே கல்பதாம்
அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் இல்லையா. உங்களுடைய சந்தோஷத்திற்காக இதை நான் பார்க்கிறேன். ஸ்ரீகுரு தத் பிரீத்தியே கல்பதாம் ஸ்ரீகுரு அப்படின்னு எழுதினதார். உன்னுடைய பிரீத்திக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ மூணாவது கூட்டத்துல இருக்கக்கூடிய ககாரம் ஆனது 12வது ஸ்லோகத்துல, அப்புறம் ககாரமானது 13வது ஸ்லோகத்துல, லகாரமானது 14வது ஸ்லோகத்துல, மூணாவது கூட்டத்தினுடைய கடைசி சிவசக்தி அக்ஷரமாக இருக்கக்கூடிய ரீங்காரத்தில இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த 15வது ஸ்லோகத்துல. இதோட அந்த பஞ்சதசி மந்திரம் முடியாது. ரீங்கார த்ரய சம்புட்டேன மனுனா உபாஸ்யே த்ரீமௌலிபிஹி வாக்யை லக்ஷ்யதனோ தவ ஸ்துதி விதௌ கோவாக்ஷமேதாம்பிகே சல்லாபாஸ்துதயஹ பிரதக்ஷிணசதம் சஞ்சாரயேவாஸ்து தே சம்பேஷோ நமசஹ சஹஸ்ரமகிலம் த்வத்ப்ரீதயே கல்பதாம் த்வத்ப்ரீதயே கல்பதாம் சஹஸ்ரமகிலம். இது எல்லாம் 1000 கணக்கான நமஸ்காரங்கள். நமசஹா ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்கள், கோடி நமஸ்காரம், அநேக கோடி நமஸ்காரம் சொல்றோம் இல்லையா. வாயில சொல்றதுக்கு என்ன கணக்கு? வாச்சாம் கா தரித்திரதா அப்படின்னு சொல்லும் போது, பாராட்டும் போது நன்னா மனசை விட்டு துடுதான் நம்ம கஷ்டப்படணும் இல்லையா. பாராட்டுறதுக்கு என்னத்துக்கு லஜ்ஜ, நிறைய நல்லா அள்ளி விடலாமே அப்படின்னு 100 நமஸ்காரம் பண்றேன் நானு. தொத்பிரீத்தையே கல்பிதான் அப்படின்னு இப்போ உபச்சாரங்கள்லாம் பண்ணி கடைசியில பிரதட்சணம் நமஸ்காரத்தை இப்ப சொல்றார். அப்படி சொல்லி அப்படி முடிச்சுக்கிறார். ரீங்காரத்ரய சம்புட்டேன, அங்க அந்த பஞ்சதசி மந்திரமானது எப்படி இருக்கு? ரீங்காரம் திரய சம்புட்டமாக இருக்கிறது, கோத்து இருக்கு இல்லையா. கொக்கி மாதிரி 3த்துலயும் ஹரீம் ஹரீம் அப்படின்னு அந்த மந்திரமானது முடியுது. அப்படி இருக்கக்கூடிய மனுனா உபாசியே, இந்த உபாசகர்கள்லாம் பெரியவர்கள் எல்லாம் தீட்சையெல்லாம் வாங்கிட்டு அம்பாளை இப்படி தினம் அவர்கள் உபாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வசதியாக உபாசிக்க வேண்டியதான ஒரு தெய்வம் அம்பாள் இல்லையா. அப்படி அவர்கள்லாம் உபாசிக்க கூடியவர்களாக இருக்கக்கூடிய அம்பாளே அப்படின்றார் ஆச்சாரியார். த்ரையீ மௌலிபிஹி வாக்கீஹி, த்ரையீ அப்படின்னாக்க ரிக் யஜுர் சாமம் அப்படின்னு சொல்லக்கூடியதை த்ரையீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம பூனல்ல கூட த்ரையீ அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இந்த 3? இந்த வேதங்களுடைய மௌலிபிஹி, மௌலின்னா என்ன? சிரசு அப்படின்னு அர்த்தம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதே மாதிரி வேதத்துல எது பிரதானம் அப்படின்னாக்கா வேதாந்தம் தான் பிரதானம். வேதாந்தம் தான் பிரதானம், வேதாந்தம் தான் உபனிஷத் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன? த்ரையீ மௌலிபிஹின உபனிஷத்துகளில் உள்ள வாக்கியைஹி லக்ஷ்யதனஹா. எல்லா பண்டிதர்களும் சன்னியாசிகளும் இந்த வேதத்தினுடைய மகத்தான இந்த மகா வாக்கியங்களையே ஏதோ சதா சர்வகாலம் அனுசந்தானம் செய்து கொண்டே இருந்து உன்னைதானே போற்றுகிறார்கள். அந்த வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியங்கள்லாம் யாரை அறியத்தக்கதாக ஆக்கிறது? உங்களைதான் லட்சியத்தனுவாக இருக்கு, லட்சியமாக நீங்கள் தானே இருக்கிறீர்கள். அப்படி அப்படி சொல்ற உங்களை அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அந்த பீஜங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு உங்களை ஜபத்தின் மூலமாக அவர்கள் போற்றலாம். அவர்களுக்கு அந்த ரைட் இருக்கு. வேதம் படித்தவர்கள் உபனிஷத் மூலமாக உங்களை போற்றுகிறார்கள் மகா வாக்கியங்களை வைத்து. அப்படி இருக்கக்கூடிய உன்னை ஸ்தோத்திரம் செய்வதற்கு கோவாட்சமேத, யாராலும் சார் உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு, அவளுக்குலாம் ஒரு ஒரு ஸ்டேச்சருக்கு அவ பண்றான்னாக்கா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவருக்கு இருக்கு சார், ஐவேஜ் இருக்கு சார், அவர் கொண்டாடுவார் சார் அப்படின்னு அவளுக்கு ஐவேஜ் இருக்கு, கொண்டாடுற. என்ன மாதிரி ஆளுங்க எப்படி கொண்டாடுறது? அம்பால கொண்டாடுறதுக்கு நான் சமர்த்தன் இல்லையே. க்ஷமயத்தான சக்தி உள்ளவனாக கோவா யாராலதான் இருக்க முடியும் அப்படின்னா என்னால இருக்க முடியலையே அப்படின்றார் ஆச்சாரியா. அம்பிகே சல்லாபஹா ஸ்துதயஹா சஞ்சாரத்தே. நான் பண்ணக்கூடிய பேச்சுக்கள் அசடா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணும்?
அதை நீங்க உங்களுடைய ஸ்தோத்திரமா எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, ஸ்துதையா, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மீட்டர்ல எனக்கு அந்த விஷயங்கள்லாம் அவ்வளவு தெரியாது, இருந்தாலும் உங்களை ஸ்தோத்திரம் பண்றேன். உங்களுடைய குணங்கள் அனந்த கல்யாண குணங்கள், அதை போய் யாராலையாவது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மந்திரங்கள்னால 4 குணங்களை வைத்துக் கொண்டு உன்னை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, நான் இப்படி அப்படியே அலைந்து கொண்டே இருக்கேன் இல்லையா, ஒரு இடத்துல உட்கார்ந்து எனக்கு ஜபம் பண்ணி அதெல்லாம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இல்ல, அங்கங்க சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, இதையே நீங்கள் பிரதக்ஷணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையா. பிரதக்ஷண சதம் அஸ்து அப்படின்னாரு. 100 நமஸ்காரங்கள் நான் பண்ண மாதிரி என்னுடைய சஞ்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சம்பேஷஹா நமசஹா சஹஸ்ரம், ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்களை நான் செய்வதாக நீங்கள் கருதி கொள்ளுங்க. ராத்திரி தூங்குறதுக்காக நான் படுக்கிறேன் இல்லையா, அந்த படுக்கிறத நீங்க ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். அகிலம், இது எல்லாம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பர்பஸ் நீங்க பார்க்கணும். நீங்க சின்சியரா பக்தியினால இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால நீங்க என்ன பண்ணும், தொத்ரீதையே கல்பதாம், உங்களுடைய பிரீத்தியின் பொருட்டு இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதனால நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னார். இத சௌந்தர்ய லஹரியில அவர் மனசுல இருக்கிறது என்னன்னா அங்க எழுதிட்டார். அது அப்படியே இங்க வந்து ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா கதி பிராதக்ஷண்யக்ரமணமசனாதி ஆஹுதி விதிஹி பிரணாம சம்பேஷஹா சுகமகிலமாத்மார்ப்பண திருஷா சபர்யாபர்யாயஸ்தவ பவது என்னே விலசிதம். ஏ பகவதி, ஜல்பஹா ஜபஹா, நான் பண்ணக்கூடிய ஜல்பம் இருக்குல்ல, அதை நீங்க ஜபமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். சகலம் அப்படி முத்ரா விரச்சினா, என்னுடைய சில்பம் அப்படின்னா என்னுடைய அங்கசேஷ்டைகள்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் முத்ரா விரச்சனா, உங்களுக்கு நான் காட்டக்கூடிய முதிரை, எனக்கு அந்த முதிரையெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த தசமுத்ரா சமாராதனத்துக்கெல்லாம் எனக்கு அந்த யோக்கியத்தை இல்லை. ஆகினால நான் பண்ணக்கூடிய காரியங்களை நீங்கள் முதிரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். கதிஹி பிராதக்ஷண்யக்ரமணம், நான் நடக்கிறது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பெரிய மனசோட அம்மாவோட நான் ஏதோ ட்ரை பண்றேன், சின்ன குழந்தை நடந்தான்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லையா, நாங்கெல்லாம் குழந்தைங்க ஏதோ தத்தகாப்புக்காக நடப்போம். இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ண, பிரதட்சணமா கன்வெர்ட் பண்ணி நீ எடுத்துக்கணுமா. அது மட்டும் இல்ல, அசனாதி ஆகுதி விதிஹி, எங்களுக்கு அக்னியில ஹோமத்தை மந்திரம் சொல்லி போகக்கூடிய சாமர்த்தியங்கள்லாம் கிடையாது. ஸ்ரௌத கர்மா, ஸ்மார்த்த கர்மா, நிஷித்த கர்மா, என்னென்னமோ சொல்றார்கள், இதெல்லாம் தெரியாது. நாங்க என்ன பண்றோம், நன்னா சாப்பிடுறோம் இல்லையா, நாங்க சாப்பிடுறோம் இல்லையா, உன்னை நினைச்சு அம்மா நீ கொடுத்ததுதான் சாப்பிடற அந்த பக்தியை நீ எடுத்துட்டு இதையே நீ அக்னியில செய்யக்கூடிய ஆகுதி விதியாக கருத வேண்டும் அப்படின்னார். சம்பேஷஹா பிரணாமஹா, நான் வந்து படுத்துக்கிறேன் இல்லையா, அப்படி டயர்ட் ஆயிடுவேன், எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துடும் எனக்கு, உன்னை நினைச்சுட்டே இருப்பேன், படுத்துடுவேன். ஆனா என்ன பண்றது, என்னுடைய உடம்பு ஸ்திதி அப்படி, ஏதோ படுத்துக்கிறேன். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணோம், அதை கன்வெர்ட் பண்ணிக்கோமா, உனக்கு நான் பண்ணக்கூடிய நமஸ்காரமாக அதை மாற்றி. சம்பேஷஹா பிரணாமஹா மேயது சுகம் விலசிதம், இப்படி எனக்கு என்னெல்லாம் என்ன இந்த விலாசங்கள்லாம் இருக்கோ அது எல்லாம் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா, எல்லாத்தையும் உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணி விடுகிறேன்பா. ஆத்மார்ப்பணம், ஆத்மார்த்தமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டேன். அந்த காரணத்தினால நீங்க என்ன பண்ணும், தவ சபர்யா பர்யாயா, சபர்யா அப்படின்னா பூஜை, இது உங்களுடைய பர்யாயன்னா பூஜை மாதிரி இதை நீங்க ட்ரீட் பண்ணணும். என்னுடைய அந்த பேசக்கூடியதையும் நீங்க ஜபமா வச்சுக்கணும், என்னுடைய சேஷ்டைகளை முதிரையா வச்சுக்கணும், நான் நடக்கிறத பிரதட்சணமா வச்சுக்கணும், நான் சாப்பிடுறத அக்னியில செய்யற ஹோமமாக நீங்க அக்னியில போடுற ஹோமமாக நினைக்கணும், நான் படுத்துக்கிறத போய் நமஸ்காரமா நினைக்கணும். இப்படி நான் பண்ணக்கூடிய அசட்டு காரியங்கள் எல்லாமே ஆத்மார்ப்பணமாக உங்களுக்கு தருகிறேன். இதை நீங்க என்ன தெரியுமா பண்ணோம், பூஜை மாதிரி சபர்யா பர்யாயா, இதுவே சிறந்த பூஜையாக பவது ஆகட்டும் உனக்கு அப்படின்னு சமயாச்சாரமாக
தேவியை உபாசிக்க கூடியதுக்கு மானசீகமான பூஜைன்னு பேரு. ஏன் அதுல தாந்திரிகர்கள் பண்ணக்கூடிய வாமாச்சாரமாக பண்ணக்கூடிய பூஜைகள் மாதிரி இல்லை. இது அம்பாள் நம்பாள் அப்படின்ற ஒரு நினைப்புல நாம பண்ணக்கூடிய உடல் பொருளாதி எல்லாத்தையும் அம்பாளுடைய சரணார விந்தத்துல அப்படியே கலக்கணம் அப்படின்னு பேசக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த விதியில ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை அங்க எழுதியிருக்கார் இல்லையா. அதை அப்படியே மனசுல வச்சுட்டு அங்க 27வது ஸ்லோகமாக சௌந்தர்ய லகரியில சொன்னதை அது அப்படியே இங்க என்ன பண்ணியிருக்காரு இவரு 15வது ஸ்லோகம் ரீங்காரத்ரய சம்புட்டேன மனுனோபாஸ்யே ரீமௌலிபிஹி வாக்யைஹி லக்ஷ்யதனோ தவஸ்துதிபிதோ கோவாக்ஷமேதா அம்பிகே அல்லாபாஹ ஸ்துதயஹ பிரதக்ஷிண சதம் சஞ்சாரஹ ஏவ அஸ்துதே சம்வேஷோ நமச சஹஸ்ரமகிலம் த்வத்ப்ரீதயே கல்பதாம் அப்படின்னு 15 அக்ஷரங்களுக்கு 15 விதமான அந்த வார்த்தைய அந்த லெட்டர்ஸை வச்சுட்டு எழுதியிருக்கார். இதை படிப்பதனால நமக்கு என்ன 2 விதமான வேகம். அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தினுடைய ஒவ்வொரு அக்ஷரத்தையும் நம்ம அறியாமையே சொல்லி ஜபிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த பூஜா செய்யும் பிரகாரத்தையும் கூடவே நம்மளே டிராவல் பண்ணினோம். பாலுக்கு நம்மள அறியாமையே நம்ம பாத்தியம் கொடுத்தோம், ஆச்சமணியம் கொடுத்தோம், ஔபச்சாரிக ஸ்நானம் பண்ணோம். அதுக்கு பிறகு அப்படி புஷ்ப மாலை போட்டோம், அணிகலன்கள்லாம் போட்டோம், அம்பாளுக்கு நிறைய போட்டோம், புஷ்பல பூஜை பண்ணோம். அதற்கு பிறகு தூபம் காமிச்சோம், அழகான தூபங்கள், அழகான தீபங்கள் எல்லாம் காமிச்சு, அதுக்கப்புறம் நல்ல பஞ்சான்ன போஜனம் மிஷ்டான்னங்கள்லாம் கொடுத்தோம். இப்படி கொடுத்து நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி பண்ணி தாம்பூலம் பண்ணி பிரதட்சிண நமஸ்காரமும் இப்போ பண்ணியாச்சு. சத்தனம் சாமனம்னு உபச்சாரங்களும் பண்ணியாச்சு. இது எல்லாம் நீங்க என்னுடைய பூஜையாகும் ஸ்ரீவித்யா மந்திரத்துக்கு உண்டான பலன் என்னவோ அதையும் நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு அடுத்த 2 ஸ்லோகத்துல அவர் பிரார்த்திக்க போறார். இதை அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.